அக்கா, அம்மா, யாழினி, அனு, 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 ஏய், போய் சக்தி. இந்த இடத்துல கொடுத்தாதான் நான் இந்த இடத்த விட்டு கிளம்புவேன். ஐயா அஸ்கு புஸ்கு. ஏய், அனு, என்ன சக்தி, என் ஞாபகம் வந்துருச்சா? அனு, நான் இருந்தப்போ என்ன மறந்துட்டேன். அனு, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறியா சக்தி? அனு, ஒரு சம்பவம் நம்ம 2 பேர் வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுடுச்சு பாத்தியா? அனு, இப்படி மந்திர மாதிரி என் பேரை சொல்லிட்டு இருக்க. நீ மந்திரவாதி கிட்ட எதுக்கு போன? அனு, அந்த மகதியோட பேச்சு கேட்டுக்கிட்டு அக்காவை ஏன் கடத்தின? அனு, என் மேல உயிரையே வச்சிருந்த நீ எதுக்காக என் உயிரை எடுத்த? அனு, நான் கேன்சர்ல சாக போறவதான். நான் செத்ததுக்கு அப்புறம் அனு, நீ என்ன பண்ண போறங்கிற கவலையில தான் உனக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அனு, அனு, ஆனா நீ ஆரம்பத்துல என்ன காப்பாத்தணும்னு வேக வேகமா ஓடிட்டு இருந்த. திடீர்னு வேற திசையில ஓட ஆரம்பிச்சிட்டல்ல. அனு, நீ தப்பான பக்கம் ஓட போறத பார்த்து நான் தடுத்தேன். அது உனக்கு தட நினைச்சு என்ன கொன்னுட்டிய சக்தி. அனு, இப்படி எல்லார் சந்தோஷத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டியே. இதனால யாருக்குமே லாபம் இல்லையே சக்தி. உன் மனசுக்குள்ள வந்த மாற்றம் தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அனு, நினைக்க வேண்டிய நேரத்துல என்ன மறந்துட்டேன். இப்படி மறக்க வேண்டிய நேரத்துல என்னையே நினைச்சிட்டு இருக்கே சக்தி. அனு, ஏதோ ஒரு பழைய ஞாபகத்தை புடிச்சுக்கிட்டு ஓட பார்த்தேன். ஆனா உன் ஆழ் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால தானே நீ என் பேரையே சொல்லிட்டு இருக்க. அனு, இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் சக்தி எல்லாத்தையுமே தப்பு தப்பா பண்ண. அனு, ஆனா நீ பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன். உன் மனசுல இருந்த நல்லதும் போயிடுச்சு, கெட்டதும் போயிடுச்சு. இப்ப நீ வெறும் வெள்ளை காகிதம். அனு, இந்த ஜென்மத்துல இந்த நிலைமையில இருக்கிற உன்னை நான் தண்டிக்க விரும்பல.
இது வரைக்கும் நீ பண்ண தப்ப உனக்கு உணர்த்ததான் நான் பயமுறுத்தினேன். உன்னை கொல்ற அளவுக்கு நான் கல் நெஞ்சுக்கார இல்ல. அதையும் மீறி எனக்கு ஒரு சுயநலம் இருக்கு. அது நம்ம யாழினி. இவன் மறுபடியும் யாரும் இல்லாத அனாதையா ஆயிடக்கூடாது. அம்மா இல்லாத அவளுக்கு அப்பாவும் இல்லாம போயிடக்கூடாது. அனு, நீ இருக்கணும் சக்தி. நீ இருந்து யாழினிய வளர்க்கணும். அவ சந்தோஷமா வாழணும். அது மட்டும்தான் இப்ப என் ஆசை. அனு, உனக்கு குணமாகிற வரைக்கும் நான் உன் கூட ஒரு தோழியா, மனைவியா, தாயா இருப்பேன். அனு, நான் போக வேண்டிய காலம் வர வரைக்கும் அனு, உங்க கூட தான் இருப்பேன் சக்தி. அனு, உங்க கூட தான் இருப்பேன். இனிமே உனக்கு இந்த வீட்ல இடமே இல்ல. நான் என்னடி தப்பு பண்ண? என்ன வெளியில தள்ளி விடுற? என்ன தப்பு பண்ணல? இதுக்கு மேல நீ என்ன தப்பு பண்ணணும்னு கேக்குறேன். ஒரு தப்பா ரெண்டு தப்பா? என்ன பெத்தது தவிர நீ பண்ணது எல்லாமே தப்பு தானே? உனக்கு எவ்வளவு கேடு கெட்ட புத்தி இருந்தா ஒரு பச்சை குழந்தைய இப்படி மந்திரம் பண்ணி கொல்ல பாத்திருப்ப. ஐயோ, அதெல்லாம் நான் பண்ணலடி. உன் மச்சன சக்தி தான் பண்ணான். நான் சும்மாதான் கூட போய் நின்ன. பண்ணவங்கள கூட மன்னிச்சிடலாம், ஆனா பக்கத்துல நின்னவங்கள மன்னிக்கவே முடியாது. ஏண்டி இது எந்த ஒரு நியாயம்டி? பண்ணவங்களுக்காவது காரண காரியம் இருக்கும், கூட இருந்தவங்களுக்கு என்ன இருக்கும்? நம்மளால பண்ண முடியாதத அடுத்தவங்களாவது பண்றாங்களேன்னு கேடு கெட்ட புத்தி இருக்கும். நல்லதோ கெட்டதோ தைரியமா பண்றவங்க ஒரு விதத்துல நல்லவங்க தான். இப்படி பின்னாடி இருந்து குத்தி விடுறவங்க, ஏத்தி விடுறவங்களை எல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது. ஏண்டி இது ரொம்ப அநியாயம்டி. நியாய அநியாயத்தை நீ எல்லாம் பேசாத. உனக்கு அந்த அருகதையே கிடையாது. இந்த வீட்ல உனக்கு இடமும் கிடையாது. ஏண்டி அவனுக்கு ஒத்தாசை பண்ணது ஒரு குத்தமாடி? சும்மா தானே இருக்கோன்னு கொஞ்சம் கூட போய் நின்ன தப்பாடி? ஐயோ, தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருனா கூட உன்ன மன்னிச்சிருக்கலாம். இது ஒரு தப்பான்னு கேக்குற பாரு, உன்னை மட்டும் மன்னிக்கவே முடியாது. ஏண்டி அவனுக்கு துணைக்கு நின்ன மாதிரி அவனை காட்டி கொடுத்ததும் நான் தானடி. அதை வச்சு தானே யாழ்னியவே நம்ம காப்பாத்தணும். எப்பமா காட்டி கொடுத்த? கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் தானே. நீ நல்லவளா இருந்தா இது நடக்கிறதுக்கு முன்னாடியில சொல்லிருக்கணும். தவறு நான் சொல்லி அது நடக்காம போயிட்டா அப்பவும் நீ என்னத்தானே அடிப்ப? ஓ, அதனாலதான் நீங்க சொல்லல. ஆமா. சீ, பொய் சொல்லாத. உனக்கு கெட்ட புத்தி. அதனால கெட்டது பின்னாடியே தான் நீ ஓடிக்கிட்டே இருப்ப. நல்லது எதுவும் உனக்கு பிடிக்காது. அப்படி இல்லடி, நல்லவங்க யாரும் என் பக்கத்துல வர மாட்டேங்கிறாங்க. கெட்டவங்க எங்க இருந்தாலும் தேடி தேடி என்கிட்ட வராங்க. நான் என்னடி பண்ணுவேன்? நீ எதுவும் பண்ண வேணாம். இந்த இடத்தை விட்டு காலி பண்ணா போதும். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு கிளம்பு போ. தேனு, கையொடிஞ்சு நிக்கிறேன்டி. இப்படி கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுனா இதோட நான் எப்படி போய் பொழைப்பேன்? அதான் கை உடைஞ்சிருக்குல, அத காட்டி பிச்சை எடுப்போ. என் கண்ணு முன்னாடி நிக்காத, கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல. மாப்பிள, என் மேல எந்த தப்பும் இல்லங்கறத இவளுக்கு எடுத்து சொல்லுங்க மாப்பிள. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஆமா. அத நான் எடுத்து சொல்லணும். ஆமா மாப்பிள.
தேனு ம் பாவம் எதுக்கு விரட்டி விடுற? பேசாம விஷத்தை வச்சு கொண்டு தோட்டத்துல புதைச்சிடலாம். இவங்க வெளியே போனா பல பேருக்கு ஆபத்து இருக்கு. ம் ஆமாமா. ஐயோ மாப்பிள தேனு 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 மாப்பிள சும்மா கிண்டலுக்கு சொல்லிட்டு போறாரு. வா நம்ம உள்ள ஏய், எங்க போற? கேட் அந்த பக்கம் இருக்கு. அப்படி போ போ. இனிமே உன்னை இந்த வீட்ல வச்சுக்க முடியாது. கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல. நான் உன் அம்மாடி. நான் எங்கடி போவேன்? நீ கூட தான் சின்ன வயசுல எவ்வளவு தப்பு பண்ணுவ. அதுக்காக நான் உன்னை வீட்டை விட்டு வெளில துரத்துனேனா? இந்த ஒரே ஒரு முறை மட்டும் என்ன மன்னிச்சு விட்டுரு. நீ ஒரு தப்பு பண்ணனா நானே போயிடுறேன்டி. என்ன தேனு? சம்மந்தி சம்மந்தி என்னை இவ வீட்டை விட்டு போக சொல்றா. நான் எங்க போவேன் சம்மந்தி? ஏன் தேனு அவங்கள போக சொல்ற? யாழினிக்கு கெடுதல் பண்ணதுக்கு தொண போனது இவங்க தானே. இனிமே இவங்க இந்த வீட்ல இருக்க வேண்டாம். அது தப்பு தேனு. தப்புக்கெல்லாம் காரணமானவனை நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு துணை நின்று இவங்களை துரத்துறது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல. அதுவும் இல்லாம யாழினி தான் நமக்கு முழுசா கிடைச்சிட்டால. அவங்கள எதுக்கு தண்டிச்சுக்கிட்டு? மன்னிச்சு விட்டுடு. இருந்துட்டு போட்டோம். அத்தை, இவங்க இருந்தா நம்ம குடும்பத்துக்கே ஆபத்து. எல்லாமே நம்ம நேரம் தாம்மா. கரகம் சரியில்லைன்னா தலையில இருக்கிற கரகம் கூட சுத்தாதான். அப்படி இருக்கிறப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம் விட்டுடு. இவங்கள துரத்தன பாவம் நமக்கு வேண்டாம். செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாலே அவங்கள மன்னிச்சுடணுமா. சம்மந்திமா நீங்க உள்ள வாங்க. ஆஹா, என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி அப்படியே நின்னுகிட்டே இருக்க? அதான் அத்தை சொல்லிட்டாங்கல்ல, உள்ள போ. இனிமேலாவது யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாம இருக்க பாரு. சீ. எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்காங்க. அப்ப நான் தான் கெட்டவளா இருக்கணும். மாறிக்குவோம். விட்டுங்கடா. எனக்கு வயசாயிடுச்சுடா. விட்டுடுங்கடா. ஏற்கனவே கையை வேற உடைச்சு விட்டீங்க. ஐயோ வாடா, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கை உடைஞ்சிருக்குல. வெளிய போய் விளையாடலாம். நீங்க போய் விளையாடுங்க, நான் வரேன். அப்பா, அப்பா சாப்பிட்டீங்களாப்பா? நான் உன்னை தீத்து கட்டுறதுக்கு துணை போனேன் இல்லடி. அது எவ்வளவு பெரிய தப்பு. உன்னை கொல்ல பார்த்தவன் செவுத்த பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கான். துணை போன நானு கை உடைஞ்சு நிக்கிறேன். என்ன மன்னிச்சிரு யாழினி. இனிமே நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். அப்பா சாப்பிட்டீங்களாப்பா? அப்பா, அப்பா பேசுங்கப்பா. அப்பா பேசுங்கப்பா. பேசுங்க. அப்பா என் கூட பேசுங்க. அப்பா என் கூட பேசுங்கப்பா. அவ குழந்தையா தெய்வமானே எனக்கு தெரியலம்மா. சந்தேகமே இல்லைங்க. அவ நம்ம வீட்டு தெய்வம் தான். அப்பா, அப்பா, அப்பா பேசுங்கப்பா. இவள போய் நம்ம பறி கொடுக்க பார்த்தோமே. மாமா, அதான் அவன் வந்துட்டால, அப்புறம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்பா என் கூட பேசுங்கப்பா. எமங்கிட்ட போய் மீண்டு வந்திருக்காளே லட்சுமி. அதுக்கு காரணமே நம்ம லட்சுமி தானே. மாமா, எதுக்கும் யாரும் காரணம் இல்ல. அவ ஆயுசு கெட்டி அதனால திரும்ப வந்துட்டா. அது மட்டும் இல்லாம இருந்திருந்தா யாராலையுமே அவளை காப்பாத்திருக்க முடியாது. அப்பா என் கூட இவன் இப்படி இருக்கா. இவனை வச்சு எப்படி காப்பாத்த போறோம்னு தெரியலையே. அப்பா, அத்தை, கவலைப்படாதீங்க. நம்ம சக்தியை நம்ம பழைய மாதிரி பாப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. அப்பா, ஒரு நிமிஷம். அப்பா பேசுங்கப்பா. ஹலோ, சொல்லுங்க ரிஷி. லட்சுமி, காத்ராவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கடைசி நிமிஷத்துல அவனை கண்டுபிடிச்சிட்டோம் ரிஷி. ரொம்ப சந்தோஷம் லட்சுமி. இப்போ யாழினி எப்படி இருக்கா? முந்த நாள் வரைக்கும் போராடிட்டு இருந்தா, இப்ப பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. துள்ளி குதிச்சிட்டு இருக்கா. எல்லாம் ஒரு மிராக்கிளா இருக்குல்ல? பேய், பூதம், செய்வன இதெல்லாம் ஒரு வார்த்தைன்னு இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இது இப்போ உண்மையான யாழினி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அது நாம எல்லாருமே சேர்ந்து அமைச்சு கொடுக்கணும் லட்சுமி. ஆமா ரிஷி. இப்போ சக்தி எப்படி இருக்காரு? சக்தி கிட்ட எந்த முன்னேற்றமும் இல்ல, அப்படியே தான் இருக்கான். வாழ்க்கையில எந்த மாதிரிலாம் வாழக்கூடாதுங்கிறதுக்கு சக்தி ஒரு உதாரணமா இருக்காரு. தப்பான சிந்தனையில தப்பான வாழ்க்கையை வாழ்ந்தா முடிவு எப்படி கொடூரமா இருக்குங்கிறது சக்தி விஷயத்துல நடந்துச்சு பாத்தீங்களா? இருந்தாலும் சக்தி இந்த சூழ்நிலைகளை கடந்து வரணும். உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் லட்சுமி.
உங்களை மாதிரி நல்லவங்க எங்க கூட இருக்கும்போது எந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் அது நாங்க சமாளிப்போம் ரிஷி. சரி ஆபீஸ்க்கு வருவீங்களா? ரிஷி நான் வரேன். சரி வாங்க நேர்ல பேசிக்கலாம். சரி ஓகே. அத்தை நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். எல்லாம் என் தலையெழுத்து. உன் தலையெழுத்த மாத்திரேன்னு இங்க ஏன் தலையெழுத்துல மாறி கிடக்கு. உனக்கு சேவகம் பார்க்க வச்சிருக்காங்க பார். எனக்கு நானே சூனியம் வச்சுக்கிட்டேன். உன்னை பத்தின வாட்ஸ்அப் மெசேஜ நானே அம்மா கிட்ட காட்டி இப்போ உனக்கு வாரி கொட்டிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு தேவையா? தேவையா? அம்மா ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா நானும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணுமேன்னு அவங்க வெளியே போனா நாமளும் கூடவே வெளியே போலாமேன்னு அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் உன்னை பத்தின மெசேஜ நான் பார்த்து தொலைஞ்சேன். அது அவங்க கிட்ட காட்ட போய் நீ இங்க வந்து சேர்ந்த. அவங்க ஜாலியா தனியா வெளியே சுத்திட்டு இருக்காங்க. நான் எங்கேயும் போக முடியாம உன்னால இங்க உட்கார்ந்து தவிச்சிட்டு இருக்கேன். நீ அம்மாவுக்கு யானையா? அப்ப நான் என்ன கேனையா? நீ இங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் இருந்தப்ப அவங்க மகாராணினா நான் ராணி மாதிரி இருந்தேன். நீ இங்க வந்ததால நான் இப்ப எடுபடி தேனி மாதிரி ஆயிட்டேன். என் தலையெழுத்தையே மாத்திட்டியடா ஊசு பயல. உன்ன அப்படியே அந்த தலகாணி எடுத்துச்சு அப்படியே கொன்னா என்ன? நினைவு திரும்புதா? டாக்டர் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா வரும்னு சொன்னாரு. இப்ப நான் பேசினதுல உனக்கு ஷாக் அடிச்சுச்சா இல்ல அவர் கொடுத்த ஷாக்ல உனக்கு நினைவு திரும்புதா? எது எப்படியோ. மா 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 அம்மா அம்மா. என்னடி எத்தனை முறை உன்கிட்ட சொல்லிருக்கேன் இப்படி தலை போற மாதிரி கத்தாதேன்னு. அம்மா ரொம்ப முக்கியமான விஷயம். வெற்றிக்கு உடம்புல லைட்டா அசைவு தெரியுதுமா. நல்லா பாத்தியா? அம்மா 2 கண்ணால பார்த்தேன். நல்லா பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். வாங்க 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 வந்து பாருங்க. வாங்க வாங்க வந்து பாருங்க. ஏய் விடுறி. என்னடி இது? அம்மா நான் பாக்கும்போது கண்ணு அசைஞ்சிச்சுமா, இந்த விரல் அசைஞ்சிச்சுமா, அந்த கால் விரல் கூட அசைஞ்சிச்சுமா. ஆமா ஆமா அசையும் அசையும். அப்ப அசைஞ்சது இப்ப அசையாம இருக்கு. ஐயோ என்னடி கதை விட்டுட்டு இருக்க? படுபோவி கவுத்துட்டியடா. நான் பேசினத கால்ல வாங்கிட்டு என்னையே கால் வாங்கிட்டியா? என்னடி போய் சொல்லிட்டு இருக்க? இவ நம்மள வேலை வாங்குறா, நம்ம இவள நல்ல வேலை வாங்குவோம் அப்படிதானே? ஐயோ அம்மா இல்லம்மா, என் 2 கண்ணால பார்த்தேன். நான் பாக்கும்போது அவர் கண் அசைஞ்சிச்சு, இந்த விரல் அசைஞ்சிச்சு, அந்த கால் கூட அசைஞ்சிச்சு. ஐயோ நான் யார்கிட்ட கதை விட்டுட்டு இருக்க நீ? அம்மா அங்க பாத்தீங்களா கண் அசைதா? அங்க பாருங்க, அங்க பாருங்க.